வணக்கம் மக்களே. பிரபஞ்ச குறிப்பில் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு என்னென்னா மன்னிப்பு. தமிழில் எனக்கு பிடிச்ச ஒரே வார்த்தை. மன்னிப்பு எப்போ வரும்? மிஸ்டேக் நடந்தால் மட்டும்தான் வரும். மன்னிப்புக்கும் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நம்புவீங்களா? நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுதுன்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ ஏதாவது ஒரு செயல் நடந்துச்சா அதுக்கு திரும்பவும் ஒரு எதிர்வினை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செயலுக்கான எதிர்வினை நடக்கும்னு. இதுவே நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் எமோஷனாக மாற்றிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி 2 பேர் இருக்காங்க. இப்போ ஏ பார்த்திங்கன்னா பிக்கு ஒரு மிஸ்டேக் செஞ்சிட்டாங்க. அப்போ பி அதுக்கு பிக்கு தெரிய வருது. இப்போது பி ஏவை மன்னிச்சிட்டாங்கன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் அப்ளை ஆகாது. இன்கேஸ் பி மன்னிக்கலைன்னா திரும்பவும் இவங்க ஒரு எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணியோ இல்லை கோவமோ இல்லை வருத்தப்பட்டோ ஏதாவது பண்ணும்போது அந்த இம்பேக்ட் ஏக்கும் சேரும். திரும்பவும் ஏக்கு அது புரியாமல் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் திரும்பவும் அவங்க வருத்தப்பட்டோ இல்லை எமோஷன்ஸை ஓப்பன் பண்ணி விடும்போது திரும்பவும் அது பிக்கே சேரும். ஸோ மாற்றி மாற்றி அந்த எமோஷன்ஸு ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் ஏதாவது மன்னிக்கும் போது தான் அந்த எமோஷன்ஸ் ஸ்டாப் ஆகும். ஸோ அதுக்கு தான் பெரியவங்க மன்னிங்கன்னு சொல்கிறது. ஸோ இந்த ஏபிக்கு மட்டும்தான் இந்த சம்மந்தம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சுற்றி இருக்க எல்லாருக்குமே அந்த இம்பேக்ட் க்ரியேட் ஆகும். ஸோ ஜென்ரலாக ஒரு 2 மனுஷனுக்கு தான் நடக்குதுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது சுற்றி இருக்க நம்மளோட இயற்கைக்கும் அது சம்மந்தம் இருக்கும். அந்த எனர்ஜி ட்ராவல் ஆகும். ஸோ எல்லாருக்குமே அது டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ பெட்டர் ஒருத்தரை மன்னிக்கிறது, முடிஞ்சவரில் மன்னிக்கிறது, அதுதான் ரொம்ப நல்லது. இதை தான் பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்.